சில முருக பக்தர்கள் வந்து சொல்லுவாங்க, எப்பா முருகரை வந்து முருகர் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா என்ன போட்டு ரொம்ப சோதிக்கிறாருப்பா. முருகனுடைய எல்லாருமே சொல்லுவாங்க, முருகனை நீங்க நல்ல சுகமா வாழணும்னா ஸ்ரீமன் நாராயணனை கும்பிடணும். ஓகே, அவரு ஆமா கஷ்டம். இவங்க அப்பா பையன் 2 பேருமே சோதனை தான், சோதனை நிறைய சோதனை தான் பண்ணா. ஞானகாரகன் சொல்லிட்டேன்ல, ஞானம் எப்படி சும்மா வரும்? சுகபோகத்துல ஞானம் வராதுங்க. அது வந்து சொன்னனே முதல்லயே சொன்ன மாதிரி, சித்தார்த்தர் மாதிரி அப்படியே பிறந்தப்பே அதெல்லாம். இப்ப ரமண மகரிஷி வந்தாங்க, சின்ன பையன்லயே எந்த பாவக்கணக்குமே தொடங்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு அதெல்லாம் சென்ற பிறவிகளுடைய தொடர்ச்சி. டக்குன்னு அப்படியே அவங்க அந்த என்லைட்மெண்ட்டுக்கு போயிடுறது, என்லைட்டன் ஆயிடுறது. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நடக்காது. அது முதல்ல அந்த நிலைக்கு போறதுக்கு இந்த கஷ்டங்களை நீங்க பல பிறவியில படணும். ஓரிரு பிறவிகள் இருக்கலாம், 1000 பிறவி இருக்கலாம், தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கிட்டே போகும். அதனால நீங்க சிரமப்பட தயாரா இருந்தீங்கன்னா தான் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியும்.